அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இணைஞ்சிருக்கிறோம். வளமையாக நமது நிகழ்ச்சியில பல ஆளுமைகளை இனம் கண்டு அவர்களோடு பேசி அவர்களுடைய அனுபவங்களையும் வாழ்வில் அவர்கள் சந்தித்த கஷ்டங்களையும் இன்றைக்கு அவர்கள் ஒரு ஆளுமையாக மாறுவதற்கு இந்த கஷ்டங்கள் அதே மாதிரி அவர் வாழ்வில் கண்ட பல துயரங்கள் இன்றைக்கு அவர் ஒரு ஆளுமையாக மாற்றியிருக்கு. அந்த அனுபவங்கள் நமது வாழ்க்கையில என்ன படிப்பினைகளை கொடுக்கிறது, நமது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா, இந்த மாதிரியான விஷயங்களை நமது ஆளுமைகளிலேயே கேட்டு தெரிஞ்சு கொள்வது இந்த நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு சிறப்பம்சமா இருக்கு. அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறவர் ஒரு முக்கியமான நபர். குறிப்பா இவருடைய செய்திகளை பலரும் பல ஊடகங்களும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். காலையில குறிப்பா இன்றைக்கு மழை பெய்யுமா, புயல் வருமா, இல்ல காத்தடிக்குமா, என்ன மாதிரி அப்படின்றதுல ஊடகங்களும் சரி மக்களும் சரி எதிர்பார்க்கிற ஒரு நபர். அதே மாதிரி அவருடைய கலாநிதியும் கூட எங்களோட டாக்டர் முகமது சாலிஹின் அவர்களாம் வந்திருக்காங்க. வணக்கம், சலாம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், வலைக்கும் சலாம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷம். அதாவது குறிப்பாக சொல்லுவாங்கன்னா வானிலை அறிக்கை தகவல்கள் வெளியாகிறது இன்றைக்கு இல்லை, பல காலமா அவர்களுடைய முக்கியத்துவம் அப்படின்றது பல இடங்களையும் பேசப்படும். அதை நகைச்சுவையாகவும் நம்ம பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல நிறைய பேர் அதை இதன்றதும் அதே நேரத்தில் அவர்களுடைய முக்கியத்துவம் இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோ தேவை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இந்த துறை சம்பந்தமா பல கேள்விகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம போக போக நிகழ்ச்சியில் பேச போறோம். முதல்ல இன்னைக்கு முகமது சாலிஹின் அப்படின்னா முதல்ல சொல்லுவாங்க இன்னைக்கு அவர் மழை வருமானு அவர் சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி அந்த தகவல்கள்லாம் இருக்கும்போது, சார் இந்த துறைக்கு வர்றதுக்கு முன்னுக்கு உங்களுடைய இளமை காலம், குறிப்பா நீங்க பிறந்த பிரதேசம், அங்க படிச்சது, உங்களுடைய நண்பர்கள், அந்த விஷயங்களை பத்தி எங்களோட கொஞ்சம் சொல்லுங்க. ரிஸ்வான், நான் கிழக்கு மாகாணத்துல நிந்தவூர் என்கிற ஒரு கிராமம், அம்பாறை மாவட்டத்தில் நிந்தவூர் என்கிற ஒரு கிராமத்தில் தான் நான் ஒரு விவசாயிக்கு தான் நான் மகனாக பிறந்தேன். பாப்பம்மாட பேர் அப்துல் மஜீத், சலீம்னு சொன்னால் தெரியும் இந்த ஊரில், சித்திமான்னு சொல்லி. இந்த நேரத்தில் நான் இமான் பூமி என்கிற ஒரு பாடசாலையில் தான் நான் கல்வி கற்றேன், இந்த ஆரம்ப கல்வியை. அதில் ஒரு ஆண்டு 6 வரைக்கும் நான் அங்கே படித்து கொண்டிருந்தேன். அந்த நேரமும் எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். சின்ன வயசுங்கிறதால சின்ன நண்பர்கள். அதில் ஒரு சிலர் இப்போது தொழில் பெற்றிருக்கின்றார்கள், சிலர் ஒவ்வொரு சுய தொழில்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ மேசன், ஓடாயி, அப்படி பல துறைகள்லையும் அவங்க ஒவ்வொரு துறைகளில் அவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த 6ஆம் ஆண்டுக்கு பிறகு நான் நிந்தவூரில் தேசிய பாடசாலை, அல்லஸ்ரக் தேசிய பாடசாலையில் நான் போய் இணைந்து கொண்டேன். நான் அங்கு இருக்கும்போது நான் அநேகமாக சின்ன வயசில் விளையாட்டுத்துறையில் கொஞ்சம் நல்ல ஆர்வம் உள்ளாள். ஆர்வம் முடிச்சுன்னா அந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு விளையாட்டுத்துறையில் முக்கியத்துவம் பெற்றிருந்தேன். ஆகவே அங்கே நடக்கின்ற வட்டார விளையாட்டு போட்டிகள், ஹவுஸ் விளையாட்டு போட்டி, மாகாண, மாவட்ட, உலகிலன் லெவல், அந்த மட்டங்களுக்கெல்லாம் நான் சென்று வந்திருக்கின்றேன். அங்கே அப்படி படித்து கொண்டிருக்கும் போது A-level டைம்களில் இனி இந்த பாப்பா யோசிச்சாங்க அப்படின்னு சொன்னால், இவர் இங்கே அல்லஸ்ரக்லேயே இருந்தால் இவர் தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருப்பார், இவர் படிக்க மாட்டார், இவரை கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா எனக்கு இன்னொரு கூட்டாளி ஒன்று, நல்ல நெருக்கமான ஒரு கூட்டாளி, இப்படி ஒரு சரவுக்குன்னு சொல்லி அவர் பேர். அவர் நானும் என்ன செய்கிறேன்னா, நாங்கள் 2 பேரும் உண்டா விளையாடுற, போகிற, வார, இப்படியே திரிஞ்சு கொண்டிருப்போம். சில நேரங்களில் கிளாஸுக்கு போகாமல் களவில் தியேட்டருக்கு போய் படமும் பார்த்துருக்கோம். அப்போ இதெல்லாம் வீட்டுக்கு தெரிய வந்துச்சு. தெரிய வந்தோன்னா அப்போ எங்கள் 2 பேரையும் மெல்ல பிரித்து வேறு இடத்துக்கு அனுப்பணுன்றதுக்காக என்ன கொண்டு போய் கல்முனை சாயராவில் என்ன கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ கல்முனை சாயராவில் நான் A-level படித்து கொண்டு இருந்தேன். நான் அப்போ A-level படித்து கல்முனை சாயராவில் இருந்து நான் ஒரு விளையாட்டுத்துறையில் நான் ஈடுபட்டதன் காரணமாக அங்கேயும் என்ன விளையாட்டுத்துறையிலேயே அவங்க பயன்படுத்தணும்னு சொல்லி முயற்சி செஞ்சாங்க. ஆனால் நான் செய்தேன். நான் பிறகு நானாக ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னா, நாம் இப்படியோ போனோம் அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சர் ஃபாலாகி போயிருமேன்னு சொல்லி போட்டு ஒரு இவெண்ட்ஸுக்கு நான் போகலை. அப்போ அது கல்வி வெஸ்லி ஸ்கூலில் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் மீட் ஒன்று நடந்துச்சு. அப்போ நான் போகலை. அப்போ அவங்க என்னை எதிர்பார்த்தாங்க. ஏன்னு சொன்னால் நான் எப்போதும் சாம்பியனாக வரேன், எந்த இவெண்ட்ஸில் நான் எப்போதும் சாம்பியனாக வருவேன். நான் போகலைன்றதுக்காக என்னை ஏற்றி போகிறதுக்காக அங்கே ஸ்கூலில் படித்தபடி என்ற காரில் என்ன எடுத்துக்கார சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அவர் காரை எடுத்துக்கிட்டு காரதீவு, எங்களோட ஊருக்கு அடுத்த ஊர் காரதீவு, அதில் வரக்குள்ள ஒரு ஆளுக்கு தட்டிட்டார்.
தட்டினோன்னா அவரை போலீஸ் பிடிச்சி அடைச்சிட்டு அடைச்ச உடனே இப்போ எனக்கு ஒன்றுமே செய்யலை நிலைமையாக போயிட்டு இனி அவங்க எனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தோடனே இனி ஸ்கூலை விட்டு நான் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுச்சு. ஆக மீண்டும் நான் இந்த ஒரு அல்லஸ்ரக் தேசிய பாடசாலைக்கு நான் வந்து ஜாயின் பண்ணி என்னுடைய A-level கிளாஸுகளெல்லாம் நான் யாழ்ப்பாணம் சென்று நான் படித்தேன். நான் யாழ்ப்பாணத்தில் படித்தேன். அதுக்கு பிறகு A-level எக்ஸாம் பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு எனக்கு மார்க்ஸ் குறை இருந்துச்சு. அப்போ அடுத்த லெவலுக்கு நான் போகிறத விட நான் அம்பாறை ஆடி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நான் மேலதிக படிப்புகளை படித்தேன். நான் படித்து அதுக்கு பிறகு தான் நான் என்ன செய்தேன்னு சொன்னால் இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களத்திலிருந்து ஆரம்பத்தில் நாங்கள் இப்போ தற்போது இருக்கிற பதவியில் இல்லை, அங்கே ஒரு அவதானிப்பாளராக தான் எங்களை இல்லை. அதாவது அந்த துறையை எதனால் தெரிவு செஞ்சீங்க? இப்போ கல்வி சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது இந்த துறைக்குள்ளே போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பொதுவாக வரும் உங்களுக்கு? உண்மையாகவே நான் இந்த வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களத்துக்கு போகணும் என்றோ அல்லது அந்த துறை சம்பந்தமாக நான் செல்லணும் என்ற ஒரு எண்ணப்பாடு அந்த எனக்கு இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் நான் விளையாட்டுத்துறையில் ஈடுபட்டதால் நான் விளையாட்டு ஒரு உத்தியோகஸ்தராக வரணும்ன்றதில் மட்டும்தான் நான் கவனமாக இருந்தேன். ஏன்னா அதில் போன நல்லம் விளையாடலாம், பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கலாம், நாங்களும் அந்த எங்களுக்கும் விளையாட்டு பிள்ளையாக இருக்கணும் சொல்லி ஆசைப்பட்டேன். அப்போ ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போட்டேன். நான் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸருக்கு அப்ளிகேஷன் போட்டேன். அந்த அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி எனக்கு வந்துச்சு. ஏன்னா நான் அந்த நேரம் நான் அதை அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற நேரம் ஏதோ ஒரு பிள்ளை ஒன்றை விட்டுருந்தேன், அதில் நான் மிஸ் பண்ணப்பட்டுட்டேன். அப்போ அப்படி இருக்கிற நேரம் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணினாங்க. அப்போ நான் சயின்ஸ் படித்தேன். நான் தானே A-level நான் சயின்ஸில் படித்ததால் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்துச்சு. எக்ஸாம் எழுதினேன். எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணி அதில் தான் நான் உள்வாங்கப்பட்டு நான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனேன். அப்போ அந்த நேரம் எனக்கு நான் அதாவது இப்போ ஸ்கூலில் இருக்கிற நேரங்களில் எனக்கு நிறைய கூட்டாளி மேர். அப்போ நாங்கள் கிளாஸுக்கு போவோம், டியூஷனுக்கு போகிறேன். சில நேரங்களில் இப்போ ஃபன்னாக போகிறோன்னு எங்கள் ஆற்றுகளில் குளிக்கிறதுக்குன்னு சொல்லி நாங்கள் போகிறேன். அங்கே நெல் வயல்வெளிக்கும் வயல் பக்கம் போவோம், இல்லாட்டி தென்னந்தோட்ட பக்கம் போயிட்டு அங்கே அந்த பக்கம் இளநீ குடிக்கிறது, அப்படி விஎம்ஸ்பாதியெல்லாம் பண்ணி அப்போ நீங்கள் முதலாவது இப்போ இந்த துறைக்குள்ளே போகிறீங்க, போன உடனே எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஆக்கெல்லாம் கேட்பாங்க தானே. அப்போ நான் இப்படி வளிமண்டல திணைக்களத்தில் வேலை செய்யணும் அப்படின்னு உடனே கேட்பாங்க, இன்றைக்கு மழை வருமா இல்லை என்ன காத்தடிக்கும், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்திருக்கா வீட்டில்? அப்போ நிச்சயமாக என்ன இப்போ நான் இந்த வேலைக்கு போகிறதுக்கு முதல்ல எனக்கு இது சம்பந்தமான இது உண்மையாகவே நான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணி 35 வருஷம். இந்த 35 வருஷத்துக்கு முதல் இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி பெருசாக ஆட்களுக்கு தெரியாது. பொதுமக்களுக்கு இது சம்பந்தமான அந்த நுழைச்சி இல்லை. அந்த இப்படி சோசியல் மீடியா, அடுத்தது பெரிய பெரிய மீடியாக்கள் ஒன்றும் இல்லை. இது சம்பந்தமான இதுகள் போதாது. உதாரணமாக சொல்ல போனால் ஆக்கள் சொல்லுவாங்க கடல் கொந்தளிக்குது, அது தாளமுக்கத்தலையா சூறாவளியாங்கிறதும் கூட தெரியாது. கடல் கொந்தளிக்குதும்பாங்க. நாங்களும் போய் புதினம் பார்க்க போகிறது நாங்கள். அப்போ நான் இந்த வேலைக்கு போட்டு அப்போ எனக்கு இதை பற்றி இது தெரியாது, என்ன செய்கிற ஆட்டை கேட்குற அப்படின்னு சொல்லி நீ தெரிஞ்சாக்கள் எல்லாம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க இப்படி இதுகளை தான் இந்த சூறாவளியை வெள்ளத்தை இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த டைமில் தான் நான் இதுக்கு நான் ஜாயின் பண்ணி நான் அங்கே போய் ட்ரைனிங் எல்லாம் முடித்து வந்த உடனே எனக்கு கடம்புல இருந்து ஃபஸ்ட்டுக்கு எனக்கு தொழில் கிடைச்ச பொத்தியிலுக்கு தான் எனக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா இலங்கையில் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு உபகாரியாலயம் இருக்குது. பொத்தியிலுக்கு போனேன். நான் பொத்தியிலுக்கு போய் பொத்தியிலிருந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது தான் நீங்கள் இந்த கேட்ட கேள்வி வந்துச்சு. எப்படின்னு சொன்னால், இப்போ சிலர் வருவாங்க, வந்து காலையில் வந்து ஏர்லி மார்னிங் சாருங்கிற சத்தம் கேட்கும். என்ன வந்துட்டு கேட்டால், நான் இன்றைக்கு வெள்ளாம விட்ட போகிறேன், மழை பெய்யுமா சார்ன்னு சொல்லி கேட்பாங்க. இதில் என்ன உண்மையான இது நினைச்சுன்னா, நான் இந்த ஜாயின் பண்ணின காலத்தில் இப்படியான அந்த அதாவது வளிமண்டலவியல் ரீதியான அந்த போகாஸ்டிங்குக்குரிய முன்னேற்றங்கள் குறைவான காலம் அது. அவை எங்களுக்கும் திட்டவட்டமாக சரியாக சொல்ல இயலாது. அடுத்தது நானும் அந்த புதுசாக ஜாயின் பண்ணப்பட்டனா எனக்கும் அனுபவங்களும் கொஞ்சம் குறைவு. இப்போ அந்த இடத்துல இப்போ நாம இப்போ மழை எனக்கு தெரியாது, நீ ஃபோன் சொல்லியுமே இல்லை நாம. ஆகவே சும்மா ஏதோ ஒரு எண்ணத்தை வச்சு
வாரா இன்னைக்கு மழை பெய்ய மாட்டா விழா இந்த ரெண்டுல விரல்ல தட்டு. சொல்லி அவர் அடுத்த நாள் பின்னரம் வந்து அவரு என்னகிட்ட சொல்லுவாரு, சார் நீங்க சொன்ன மாதிரி மழை பெய்யல வெள்ளம் வெட்டி போட்டு. ஆமா, அப்ப அந்த ஒரு படத்துல வந்து வடிவேல் வந்து சொல்லுவாரு, கால் பண்ணி கேட்பாரு இப்படி மழை பெய்யுமா அப்படின்னு. அதுக்கு அவங்க 2 விரல்ல தொட்டுட்டு பெய்யும் பெய்யாதுன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இனி அதன் பிற்பாடுதான் நாங்க இனி எங்களுக்கு பல ட்ரைனிங்கு, நிறைய ட்ரைனிங் இது சம்பந்தமாக இன்னைக்கு ஜப்பான் அரசாங்கத்தில் ட்ரைனிங், அப்படி பல்வேறு டிபார்ட்மெண்ட் ரீதியான இது படிப்படியாக முன்னேறி வந்து இப்போது ஓரளவுக்கு எங்களால் ஊகித்து இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ற அளவுக்கு நாங்க எங்களை வளர்த்து கொண்டிருந்தோம். நிச்சயம். அதே மாதிரி சில இடத்துல இந்த மாதிரி நகைச்சுவையான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு டிவியோ இல்லைன்னு சொன்ன பத்திரிகையில பார்ப்பாங்க, இன்னைக்கு மழை வருமென்னு போட்டுருக்கு, அப்ப வராதுடா நம்பி போலாம் அப்படி உண்மையா ரிஸ்வான் அப்படியான காலங்கள் இருந்துச்சு. நான் உதாரணமா நான் பஸ்ல பிரயாணம் செய்து அல்லது ட்ரெயின்ல பிரயாணம் செய்து நான் ஆஃபீஸுக்கு வரும்போது ஆஃபீஸ்லேயும் சிலர் கதைக்கிறது, அன்றைக்கு மழை பெய்யும் சொல்லி அறிவிக்கப்பட்டுச்சு, அதுக்கு மற்ற ஆள் சொல்லுவார் அப்படின்னா அதை நீங்க நம்ப வேணாம், அது ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படி இப்படின்னு சொன்ன காலங்கள் எல்லாம் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லையே. இப்ப உண்மையாகவே எங்களால 80% நாங்க துல்லியமாக நாங்க சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களம். ஆமா, இன்றைக்கு வந்து தொழில்நுட்ப ரீதியாக வந்து நல்ல ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இந்த கேள்வி எல்லாருலேயும் இருக்கிற ஒரு கேள்வி சார். அதாவது நீங்க அது குறிப்பா அந்த வளிமண்டலவியலுக்குள்ள சம்பந்தப்பட்டதுல இந்த சுனாமி நேரம் வந்து என்னமா நீங்க வந்து வேலையில் இருக்கிற காலம், அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது இல்லை இந்த மாதிரி அலர்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் கிடைச்சுதா? இந்த மாதிரி நல்ல ஒரு கேள்வி ரிஸ்வா நீங்க கேட்கறது. என்னன்னு சொன்னா சுனாமி சம்பந்தமான அறிவு இருந்தது. சுனாமி இப்படித்தான் இருக்கும், சுனாமி ஏற்பட்டு இப்படித்தான் வரும்ங்கிறது. ஆனா சுனாமியை கண்டறியக்கூடிய கருவி அந்த நேரம் எங்கள்கிட்ட இருக்கல. அதாவது டிபார்ட்மெண்ட்ல அந்த நேரம் அது உதாரணமாக என்னன்னா சுனாமி வெளிநாடு இந்தியாவில் அது சம்பந்தமா இருந்திருக்கும், வேற பெரிய நாடுகள்ல இருந்திருக்கும். இலங்கையில அதை கண்டறியக்கூடிய இப்ப எங்கள்கிட்ட இருக்குது. இப்ப எங்கேயாவது ஒரு எர்த்குவேக் இந்த ஆசியா கண்டத்துல ஏதாவது எங்காவது இடத்துல நடந்தா உடனே அது எங்களுக்கு அந்த சவுண்ட் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துது. அந்த சவுண்டில் எங்களுக்கு விலங்கு எத்தனை ரிக்ஷரில் அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த சவுண்ட் வந்து நாங்கள் உடனே அங்கே டிபார்ட்மெண்ட்டில் அந்த கடமையில் இருக்கிறார்கள் அதை பார்த்து அவங்க உடனே இது இலங்கைக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையாங்கிறத உடனே நாங்கள் அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது அந்த நேரம் அது அப்படியான ஒரு இதொன்று அந்நேரம் இருக்க இல்லை. அதே நேரம் இந்த இது அதாவது ஜியோகிராஃபி டிபார்ட்மெண்ட்டுக்கும் வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களத்துக்கும் இடையில தான் இந்த 2 தொடர்பும் இருந்தது. இந்த சுனாமிக்கு பிறகுதான் முற்றாக வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களத்துக்கு அது ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதுவும் வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களத்துல பணிப்பாளர் நாயகத்துக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிற்பாடு தான் அங்கேயும் ஒரு குவார்ட்டர்ஸ் ஒன்று கட்டி அவர் அங்கே தான் இருக்கணும்னு சொல்லி அப்போ அந்த பொறுப்பு அவருக்கு தான் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு சுனாமி வருமா இல்லையாங்கிற இதை ஊடகங்களுக்கும் டிஎம்சிக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டருக்கும் கொடுக்குற பொறுப்பு அவரிடம் மட்டும்தான் இருக்குது. அவர் சைன் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகுதான் இவங்க அதை வெளியிட இயலும். ஓகே, அதே நேரத்தில் இதில் 2 பிரச்சனை இருக்குது. சிலருக்கு வந்து காலநிலை வானிலை இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுமே தனிப்பட்ட ரீதியில் இயங்குது அப்படின்றதே தெரியாம ஒரு சூழல் இருந்தது. இல்லை, இதில் காலநிலை வானிலைன்னு சொன்னால் 2 ஒன்று தான். என்னன்னு சொன்னால் காலநிலை என்று சொல்றது ஒரு காலத்தோட சம்பந்தப்பட்டது. இப்போ உதாரணமாக ஒரு பெரிய ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி, இப்போ உதாரணமாக மாத கணக்கில் இப்போ காலமுடி சொல்லக்குள்ள இலங்கையை பொறுத்த அளவில் 4 வகையான காலநிலை தென்படுது. வடகிழ் பருவ பேச்சு, தென்மேல் பருவ பேச்சு, இடைப்பருவ பேச்சு. இந்த 2க்கு இடைப்பட்டது இடைப்பருவ பேச்சுன்னு சொல்லி 4 வகையான காலங்கள் தென்படுது. வானிலை என்று சொல்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு அதாவது 24 மணித்தியாலங்களுக்குள்ள வானிலையில் ஏற்படுற மாற்றத்தை, வளிமண்டலத்தில் ஏற்படுற மாற்றத்தை தான் வானிலை. அப்ப காலநிலை வானிலையும் ஒரே திணைக்களத்துக்குள்ள ஒரே சப்ஜெக்டுக்கு வருது. ஆனா சமீப காலத்துல வந்து இது வந்து ஒரு பேசுபொருளா மாறி இருந்தது. ஏன்னா வானிலை அறிக்கை கொடுக்குறவங்களுக்கும் காலநிலை சம்பந்தப்பட்டதும் வேறு 2 பாதைகள் இருக்கிறத இவர்கள் ஒற்று சொல்றாங்க, 2 சேர்த்து சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க என்ன சொல்ற விஷயம் பொதுமக்கள் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா இது 2ம் உண்டு. ஒரு திணைக்களத்துக்குள்ள ஒரே சப்ஜெக்டுக்குள்ள உள்ளடங்கப்பட்ட ஒரு விடயம் தான் இது.
சரி, நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு தொடர்ச்சியா இணைஞ்சிருங்க. எங்க கூட இணைஞ்சிருக்கிறார் முகமது சாலிஹின் சார் அவர்கள். வானிலை, காலநிலை, அதே மாதிரி நமக்கு அறியப்பட்ட ஒரு விடயம், அதாவது வானிலை அறிக்கை சொல்ற ஒரு செய்திகள்ல எல்லாம் அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு வார்த்தை. இன்றைக்கு அவருடைய அனுபவங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக பகிர்ந்து கொண்டிருக்கோம். தொடர்ச்சியா பேசலாம் காஃபி வித் பிரமர்ல இடைவேளைக்கு பிறகு. தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம் காஃபி வித் பிரமர் சீசன் 2 நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தீங்க. நிறைய சுவாரஸ்யமா இருக்கு. பல தகவல்கள், புதிய தகவல்கள் கிடைக்கக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி மக்களுக்கும் இதுல ஒரு தெளிவூட்டல் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அதே மாதிரி சார், இந்த ஒரு காலத்துல அதாவது வானிலை சொல்றாக்கள்ல தொலைக்காட்சியில ஒரு முக்கியமான ஆளா பார்த்த காலம் இருக்கு. இன்றைக்கு சமூக வலைதளங்களுடைய தாக்கம், அதே மாதிரி டிஜிட்டல் தொழில்நுட்பம்ல வந்தப்போ தொலைபேசியிலே கூட நம்ம அதுகளை தகவல்களை அறிஞ்சு கொள்றோம். அதே போல நம்ம பேசின ஒரு விஷயம் தான் இந்த சுனாமி என்ற ஒரு விஷயமும் நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கு துல்லியமா ஒரு 80% செயல்படக்கூடிய அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மீறி சில அனர்த்தங்கள் நம்மளை அறியாமலே தகவல்கள் கொடுப்பதற்கு முன்னே நடக்குது. இந்த மாதிரியான நேரத்தில் என்ன மாதிரி செயல்படக்கூடிய மாதிரி இருக்கு? ரிஸ்வான், இப்போ நீங்கள் கேட்டது சுனாமி சம்பந்தமான அந்த ஏர்த்குவேக்னு சொல்கிறது, பொதுவாக ஏர்த்குவேக்கை கண்டுபிடிக்கக்கூடிய, அதாவது முன்கூட்டி அறியக்கூடிய உலகத்தில் எந்த ஒரு கருவியும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏர்த்குவேக் உங்களுக்கு தெரியும் தானே, அதாவது நிலநடுக்கம்னு சொல்கிறது நிலத்துக்கு கீழே உள்ள தகடுகளில் அசைவின் மூலமாக தான் இது ஏற்படுது. அந்த அசைவு ஏற்பட போகின்றது, அதாவது நாளைக்கு ஏற்படும், நாளை அன்றைக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அந்த அசைவின் மூலமாக ஏற்படுற அந்த நடுக்கம் நடந்ததுக்கு பிறகுதான் எத்தனை ரிக்டரில் அது அடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய கருவி தான் இருக்கிறது. அதை வச்சு அதில் ஆழம், அது எவ்வளவு தூரத்தில் கடலில் கரையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் அது நடைபெற்றிருக்குங்கிறத வச்சு தான் நாங்கள் தீர்மானிக்கிறது. எவ்வளவு டைமுக்குள்ளே அது ஒரு சுனாமியாக வருமா, அல்லது அதாவது தரையில் நடந்தால் கட்டட இடிபாடுகள், கடலில் நடந்தால் அது சுனாமி, கடல் அலைகள், பேரலைகள் ஏற்படும். அப்போ அந்த நிலைமைகளை வச்சு தான் நாங்கள் அதை தீர்மானிக்கணும். பாரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா எத்தனை வீதத்தில் அது இருக்கும்? கிட்டத்தட்ட அது அநேகமாக நான் நினைக்கிறேன் ஒரு 9 அந்த ஒரு 9 அந்த லெவலுக்கு மேலே வார நேரம் தான் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் தரையில் நடக்கிற நேரம் ஒரு 6க்கு மேலே வந்தாலும் கட்டட இடிபாடுகள் ஏற்படலாம். சரி சரி, அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். குறிப்பாக இந்த சொல்லுவாங்க கண்டத்தட்டுகள் நகர்வு, அதே மாதிரி இந்த ஆப்பிரிக்காவில் ஏற்பட்டிருக்கிற அந்த நிலப்பிளவுகள், அதே மாதிரி எரிமலை வெடிக்கிறதுக்குரிய சதி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது நாங்களும் சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னா, இத்தனை மில்லி-லிட்டர்ல மழை பெஞ்சிருக்கு, இல்லைன்னா இவ்வளோ மழை பெய்யறதால இவ்வளோ வெள்ளம் வரும் அப்படின்னு. அதுக்கு சமீப காலத்துல சில மீம்ஸ்கள்லாம் வந்துருந்துச்சு. மழை பெய்யுன்னு சொல்றியா, இல்லைன்னு சொல்றியா, நீ ஏன் இத்தனை சென்டிமீட்டர், இத்தனை மில்லிமீட்டர், எங்களுக்கு அது சம்பந்தமான தெளிவுகள் கிடைக்கல, தெளிவா சொல்லுங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்து. இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல உங்களுக்கு, ஏன்னா நீங்க சோசியல் மீடியால அதிகமாக ஆக்டிவா இருக்கிறதால உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது சார், அது எப்படி நாங்க விளங்கிக்கிறோம் பொதுமக்கள் ஆமாம் ரிஸ்வான், அந்த பழைய காலத்தில் தான் சென்டிமீட்டரில் சொல்கிறது. இப்போது நான் நினைக்கிறேன் இந்தியாவிலையும் சென்டிமீட்டரில் தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதாவது லேட்டஸ்ட் அலகு மில்லிமீட்டர் தானே, மில்லிமீட்டர் அலகுல தான் நாங்கள் சொல்கிறது. இப்போ அதாவது வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களம் போகாஸ்ட் பண்ணி எந்த பிரதேசத்தில் இத்தனை மில்லிமீட்டருக்கு மழை பெய்யும் சொன்னால் இப்போ குறிப்பிட்ட கணக்கெல்லாம் சொல்லப்படும். இப்போ வெள்ளம் வருமா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறது அந்த நீர்ப்பாசன திணைக்களம் தான் அதை தீர்மானிக்கும். அதாவது இப்போ மழை பெய்கிற அளவை வச்சு இப்போ நாங்கள் சாதாரணமாக 75 மில்லிமீட்டருக்குள்ள மழை பெய்யுதுன்னா ஓரளவு பலத்த மழை, 100 மில்லிமீட்டருக்குள்ளா பலத்த மழை, 150 மிக பலத்த மழை, அப்படித்தான் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது இலங்கைக்குரியது மட்டுமல்ல, சர்வதேச மட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட ஒரு அளவு தான் அது. ஆகவே இந்த அளவுகளை வைத்து இப்போ உதாரணமாக சொல்ல போனால் 150 மில்லிமீட்டருக்கு மழை பெய்யும் சொல்லி வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களம் சொல்லுமே இருந்தால் நிச்சயமாக அது ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துறதுக்குரிய வாய்ப்பு உண்டாகும். இதே நேரம் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விடயம் என்னன்னு சொன்னால்,
மழை பெய்யும், மழை பெய்கிற மழை ஓடக்கூடிய அளவு வசதிகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இல்லை. அந்த தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குமே, பொதுவாக தண்ணி ஓடி போய் கடலில் போய் சேரணும். அது எல்லாம் பிளாக் ஆகுற டைம்களில் தான் இந்த வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுது. குறிப்பிட்ட அது போக அந்த மழைநீர் கடந்து செல்லக்கூடிய பாதைகள் மறைக்கப்படும் போது தான் இப்படியான நிலைமைகள் ஏற்படுது. ஓகே, அதே மாதிரி நீங்க ஒரு புத்தகம் எழுதியிருந்தீங்க, வளிமண்டலம் ஒரு அறிமுகம் அப்படின்றது, வளிமண்டலவியல் ஒரு அறிமுகம் அப்படின்றது, அது பத்தின ஒரு அனுபவத்தை சொல்லுங்க. என் வாழ்க்கையில் அது ஒரு மறக்க முடியாத விடயம். நான் அந்த புத்தகம் எழுதுறதுக்கு பல காரணங்கள் இருந்தது. ஒன்று, வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களத்தில் நான் தமிழ் மொழி மூல விரிவுரையாளராக இருந்திருக்கிறேன். அதாவது பாடசாலை மாணவர்கள், யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாணவர்கள், யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் இயர்ஸ் செகண்ட் இயர்ஸ் அப்படி ஆக்கள் எல்லாம் வருவாங்க. வார நேரங்களில் நான் தமிழ் மொழி மூல விரிவுரையாளராக இருந்து அவங்களுக்கு நான் விரிவுரைகள் வழங்கி இருக்கின்றேன். அப்படி வார நேரங்களில் டீச்சர்ஸ் மாதிரி கேட்பாங்க. என்னென்னு சொன்னால், இப்படி எங்களோட பிள்ளைகளுக்கு இது சம்மந்தமான அந்த விளக்கங்கள் சில நேரம் டீச்சர்ஸும் சொல்லுவாங்க, எங்களுக்கும் சரியான முறையில் இது சம்மந்தமான விளக்கங்கள் போதாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு புத்தகம் ஒன்று, நீங்கள் இப்படி ஒரு இது சம்பந்தமான ஒரு புத்தகம் ஒன்று எழுதி நல்ல தமிழில் எழுதி தந்தால் எங்களுக்கு வசதியாக இருக்கும் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு சொன்னாங்க. அப்போ நானும் அதை உண்மையாகவே நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன். நான் இதை ஒரு புத்தகம் ஒன்று நம்ம செய்யணும், எனக்கு உண்மையாகவே டைம் கிடைக்கல. அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 4 வருஷத்துக்கு முதல் இந்த ஐடியாவை நான் போட்டுனேன், ஒரு புத்தகம் ஒன்று நம்ம எழுதத்தான் போகணும்னு சொல்லி. பிறகு எனக்கு வெளியில் உள்ள சில நண்பர்கள், அதாவது குறிப்பிட்டு நான் சொல்ல போனால் ஹாசிம் உமர், மற்றது இன்னும் பலர், அப்படியான ஒரு சிலர், மற்றது இவர் யார் மறந்து போயிட்டு, அப்படி சிலர், அப்படி ஒரு சிலர் நிறைய பேர் என்னிட்ட சொன்னாங்க, நீங்கள் புத்தகம் கொண்டு எழுதுங்க நல்லம் அப்படின்னு சொல்லி. இதே நேரம் இந்த புத்தகத்தை நான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி இருந்த டைமில் இந்த வைஃப் ஒரு புவியியல் துறை பட்டதாரி. அப்போ அவட ஹெல்ப் எனக்கு இருந்துச்சு. என்னச்சுன்னா, சில நேரங்களில் நான் அவகிட்ட சொல்லுவேன், இந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கன்னு சொல்லி. நீ அவர் டீச்சராக இருந்ததால் அவருக்கு என்னோட ஞாபக சக்தி கொஞ்சம் கூட இருந்துச்சு சப்ஜெக்டில். அப்போ இனி புத்தகத்தை தொடங்கிட்டு போகிற நேரங்களில் ஒரு எதிர்பாராத விதமாக இந்த புத்தகம் அதில் வேகம் குறைஞ்சிச்சு. அதை கொஞ்சம் வைஃபு கொஞ்சம் சோமில்ல ஒரு இது ஒன்று வந்துச்சு. அப்போ அந்த டைமில் அந்த புத்தகம் இப்படி சொன்னிச்சு. பிறகு இந்த புத்தகத்தை நான் இதை எழுதணும்ன்ற ஒரு நோக்கம் கொண்டு வந்து இந்த புத்தகத்தை பற்றி நான் அந்த முக்கியமான, அதாவது பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு மட்டுமல்ல, கடலுக்கு போவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் எல்லாருக்கும் இது எந்த அளவு இது பிரயோஜனமாக இருக்கணும்னு நினச்சி அந்த புத்தகத்தில் நான் எல்லா விஷயத்தையும் நான் உள்ளடக்கியிருந்தேன். அதாவது கிரகணங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, மற்றது மழை வீழ்ச்சியை பற்றி எழுதப்பட்டிருக்கு, உபகரணங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, மற்றது எல்லினோ லானினா அந்த 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 அதாவது காலநிலை வேறுபாடுகள், அதுகளெல்லாம் மழை, அது இந்த புத்தகத்தை நீங்கள் பல பண்ணினா அந்த புத்தகத்தை வாய்ச்சி பார்த்தா நான் நினைக்கிறேன் நீங்களும் இந்த அறிமுக விழாவில் முக்கிய பங்கெடுத்திருந்தீர்கள். என்ன ஆகவே உங்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் அன்று படிச்சிருப்பீங்க. அந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலே சொல்ல போனால் நான் எழுதின புத்தகம்ன்றதுக்காக நான் அதை சொல்ல விரும்பவில்லை. இந்த புத்தகம் வெரி யூஸ்ஃபுல் பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லான புத்தகம். ஆகவே அந்த புத்தகத்தை எழுதணும்னு சொல்லி அந்த புத்தகத்தை எழுதி நான் அந்த புத்தகத்தை உண்மையிலே மிச்ச சந்தோஷம். நிறைய ஊடகவியலாளர்கள், நான் அதிகமாக ஊடகவியலாளர்களுடன் தொடர்பு கூட என்பதால் ஊடகவியலாளர் நிறைய பேர் வந்து அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஓகே, அதே மாதிரி இப்போ அந்த புத்தகம் வெளிவந்தது, அது இன்றைக்கு படிக்கிற நிறைய பேருக்கு அது உதவியாக இருக்குது. அதை தாண்டி அதோடு நீங்கள் உங்களோட கலாநிதி பட்டத்தையும் தொடர்ச்சியாக சமீபத்தில் கூட விருதுகள் கூட வாங்கியிருந்தீங்க நிறையவே பிஎம்எஸ்சிஹெச்சில். இந்த விஷயத்தையும் எப்படி தொடர்ந்து கொண்டு போனீங்க இந்த வேலை பழுக்களுக்குள்ள? ஆம் ரிஸ்வான், உண்மையாகவே நான் அந்த உண்மையாக நான் அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால், எனக்கு கிடைச்ச விருதுகள் அனைத்தும் நானாக தேடி போனதில்லை, என்னை தேடி வந்ததுகள். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு பெற்றது தான் அது உண்மையாகவே. ஏன்னா என்னை பொறுத்தவரையில் ஒரு 20 வருஷத்துக்கு மேலாக நான் காலையில் சிட்டி 5 மணிக்கு எழும்பி இந்த வளிமண்டல வானிலை சம்பந்தமான விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் நான் நினைக்கிறேன் இன்று வரைக்கும் நான் ஒரு 25-30 ஊடகங்களுக்கு நான் என்னுடைய செய்திகளை வழங்கி கொண்டிருக்கின்றேன்.
எந்த நாளும் என்னிடம் கேட்பார்கள். நான் இன்றைக்கு காலையில் நான் வரும்போது இன்றைக்கு நான் அது ப்ரிப்பேர் பண்ண நான் இயலாமல் போயிட்டு, ஆகவே மெசேஜ் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. என்னால் ஒன்றும் போய் செய்ய இயலாமல் போயிட்டு. அப்போ அப்படி கஷ்டப்பட்டதால தான் எனக்கு இந்த அவார்டுகள் எல்லாம் கிடைச்சிச்சு. அப்போ ஒரு நாள் எனக்கு இந்தியாவிலிருந்து எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்துச்சு. நான் ஆஃபீஸில் என் டிரெக்டரோட காய்ச்சி கொண்டிருக்க கூட ஒரு நம்பர் ஒன்று படி நம்பர். அப்போ என்னென்னு சொல்லி கேட்குற நேரம் நாங்கள் இந்தியாவிலிருந்து ஒரு அந்த நிறுவனத்தை வச்சு அவங்க சொன்னாங்க, உங்களோட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி நிறுவனம் இப்படி நீங்கள் இலங்கையில் வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களத்தில் நீங்கள் இப்படி இலங்கையில் உள்ள சகல ஊடகங்களுக்கு நீங்கள் உங்களோட செய்தியை இது பண்ணுறீங்க, உங்களோட செய்தியை நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்களும் கூட பல பண்ணி சில பேச்சுகளில் போடுறோம்னு சொல்லி இது பண்ணி உங்களுக்கு நாங்கள் கலாநிதி பட்டம் தரத்துக்கு உங்களை நாங்கள் அழைக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லி நான் சொன்னேன். சொல்லி போட்டு பிறகு திரும்ப இன்னொரு நாள் எடுத்தாங்க, ஒரு கிழமைக்கு பிறகு. அப்போ நான் சொன்னேன், சரி அப்போ நான் பாருன்னு சொல்லி சொன்னேன். 2020 COVID-19 பிரச்சனையான டைம் அது. அப்போ நான் பைபிள் சொன்னேன், இப்படி நான் இந்தியாவுக்கு போய் வாரேன்னு சொல்லி. அவ சொன்னால் இது இல்லாட்டி ப்ரொவையில் நீங்கள் போக வேண்டான்னு சொல்லி. அப்போ தடப்பட்டு அவங்க அவங்களோட ப்ரோக்ராம் டெல்லியில் தான் இருந்தது, டெல்லிக்கு தான் வர சொல்லி சொன்னவங்க. நான் போகலை. பிறகு சொன்னாங்க தமிழ்நாட்டில் அந்த ப்ரோக்ராமுக்கு தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி, அதுக்கும் போகலை. பிறகு அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்டில் நாங்கள் இது பண்ணி வச்சுருக்கோம், என்ன செய்கிறேன்னு சொல்லி. நான் சொன்னேன், என்னை சர்டிஃபிகேட்டை அனுப்பி வைங்க, நான் முடிஞ்சேன் நான் வாரேன் சார்ன்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கும் போக கிடைக்கல எனக்கு. மற்ற அவார்டுகள் எல்லாம் நிறைய என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் இப்படியும் ஒரு நிறைய அவார்டுகள் நான் எடுத்திருக்கின்றேன். அந்த அவார்டுகள் எல்லாம் நான் பட்ட கஷ்டங்களுக்கு மத்தியில் கிடைச்சது. இன்னும் பெண்டிங்லையும் இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த நோம்புக்குள்ளேயும் ஒரு அவார்டு ஒன்று இருக்கின்ற நான் நினைக்கிறேன். சரி சரி, தொடர்ச்சியா இடைவேளைக்கு பிறகு பேசலாம். காஃபி வித் ப்ரோமோகன் சீசன் 2ல இணைஞ்சுக்கோங்க. தொடர்ச்சியாக இந்த விஷயம் பேச இருக்கிறோம் இடைவேளைக்கு பிறகு. தொடர்ச்சியாக இருந்திருக்கிறோம் காஃபி வித் ப்ரோமோகன் சீசன் 2ல. அதுக்கு முன்னுக்கு சார் உங்களோட பர்சனலாக சில கேள்விகள் இருக்கு. ஓகே, உங்களோட கனவுன்னு சொல்லி ஏதாச்சும் இருக்கா? என்னை பொறுத்த அளவில் கனவுண்டு என்ன, ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் கனவு இல்லாத ஒரு மனிதன் இல்லையே. என்ன அதான் நான் உண்மையாகவே என்னுடைய பேரண்ட்ஸ் நான் படிக்கிற காலத்தில் நான் ஒரு டாக்டராக வரணும்னு சொல்லி கனவு கண்டாங்க பேரண்ட்ஸ். இனி அது உண்மையாக ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் உள்ள ஒரு கனவு. அதன் அடிப்படையில் என்னை சயின்ஸ் படிக்கிறதுக்கும் விட்டாங்க. நான் சயின்ஸ் படிக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்ததில் நான் சயின்ஸ் படித்தேன். நான் சொன்னேன் தானே உங்கள்கிட்ட, நான் ஒரு விளையாட்டு உத்தியோகஸ்தராக போகணும்னு சொல்லி நான் அப்படின்னு நினைத்தேன். ஆனால் அதுக்கு பிறகு உண்மையாகவே இறைவன் ஏற்பாடு அளிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு விளையாட்டு உத்தியோகஸ்தராக போயிருந்தாலும் இப்படி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிரபலியமான ஒரு ஆளாக வந்திருக்க இயலாது. அதனால் இறைவன் என்ன இந்த துறைக்கு அனுப்பி என்ன இது பண்ண வச்சிருக்கலாம். என்னுடைய கனவுன்னு சொல்கிறது, என்னுடைய கனவாக இருந்து என்னுடைய வைஃப் ஒரு புவியியல் துறை பட்டதாரி, நான் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒரு சிரேஷ்ட வானிலை அதிகாரி. இந்த பிள்ளைகளை நான் ஒரு நல்ல நிலைக்கு நாம் படித்த நம்மளோட பிள்ளைகளை நாம் நல்ல நிலைக்கு கொண்டாடணும்னு சொல்லித்தான் நான் கனவு கண்டேன். அந்த வகையில் ஒரு மூத்த மகனை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கினேன். என்னுடைய இளைய மகனை நான் ஒரு லோயராக, அதாவது சட்டமானியாக ஆக்கியிருக்கிறேன். எனக்கு 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளில் இடையில் உள்ள ஒரு மகனோடால் கொஞ்சம் விசேட தேவை உள்ள ஒரு பிள்ளையாக இருக்கின்றார். என்னுடைய கனவுகள் என்றால் இதுகள் தான். பிள்ளைகளை நம்ம முன்னேற்றி அந்த பிள்ளைகள், அதாவது ஒரு எங்களுக்குன்ற ஒரு சரித்திரம் முடிச்சுன்னா அது எங்களோட தலைமுறையாக தாண்டிக்கணும். அப்போ நம்மளோட தலைமுறை நம்மளோட பிள்ளைகள் அவை ஒரு காலத்தில் சாலின்ற மக்கள் உண்டு சொன்னால் அது போதுமே. நீங்கள் செய்ய நினைச்சு இது வரைக்கும் கனவை தாண்டி நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்து இது வரைக்கும் செய்யாமல் இருக்கிற ஒரு விஷயம்? பொதுவாக சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. இப்போ அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 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 இந்த துறையில் பொதுமக்களுக்கு நான் ஏதாவது மாணவர்களுக்கு அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகுப்புகள் நடத்தி அவங்களுக்கு படிப்பிச்சு அவங்களுக்கு ஏதாவது இந்த துறையை பற்றி விளங்கப்படுத்தலாம்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனால் அதுக்குரிய வாய்ப்பு வசதிகள், அதாவது உண்மையாக சொல்லப்போனால் பண வசதி, பணம் தான் முக்கியம். அதாவது கட்டடங்கள், பணங்கள் அது தேவைப்படுமே. அதுகள் இருந்தால் நான் என்னால் முடிஞ்சதை நான் நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஸ்பான்சர் பண்ணுவேன். சரி, அதே மாதிரி
நீங்க ஏதாச்சும் தவறு செஞ்சு வீட்டுல மாட்டிக்கிட்ட சந்தர்ப்பம் இருக்கு? உண்மையிலேயே நல்ல ஒரு கேள்வி. நான் கல்முனை சாயரா காலேஜில் படித்து கொண்டிருக்கிற நேரம் அப்போ நான் என்ன செய்தேன்னு சொன்னால், நானும் 2-3 கூட்டாளி மாதிரி சேர்ந்து என்ன முடிஞ்சுன்னா படம் பார்க்க போனோம். எப்படின்னா விளையாட்டு போட்டி முடிஞ்சு, விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் மீட் முடிஞ்சு நான் சாம்பியன் ஆகிட்டேன். அப்போ இனி பெரிய ஒரு சந்தோஷம். பொதுவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கிழக்கு மாநிலத்தில் உள்ள அனைவரும் இதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாங்க. என்ற வளமையாகவே நான் சாம்பியனை தான் மாறேன். ஏன்னு சொன்னால் அந்த நேரம் நான் அடிக்கடி நான் சொல்கிற ஒரு இந்த ப்ரோக்ராமில் என்ன ரன்னர் சாலின்னு தான் நிறைய சொல்கிறேன். இப்போ தான் வானிலை அதிகாரி சாலின்னு சொல்கிறேன். அப்போ முடிச்சுட்டு சேர்மார் எங்களை கூட்டிகிட்டு போன சேர்மார் தான் திரும்ப வீட்டை கூட்டிகிட்டு வரணும். நாங்கள் பேசினோம், நாங்கள் முதல்ல ஆள் மாறுவோம்னு சொல்லி கல்முனையில் தாஜ்மஹல்னு சொல்லி ஒரு தியேட்டர் உண்டு. இப்போ அந்த தாஜ்மஹலை மூடிட்டாங்க. ஏன்னா கிழக்கு மாநிலத்தில் பெரும்பாலும் முஸ்லீம் பிரதேசங்களில் தியேட்டர்கள் எல்லாம் மூடப்பட்டுட்டு. அப்போ தாஜ்மஹல் தியேட்டருக்கு நாங்கள் 4-5 பேர் படம் பார்க்க போனோம். அங்கே அந்த படம் எங்க பாட்டம் சொத்து, அந்த படத்துல பேர். போய் படமும் பார்த்துட்டு அப்போ பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டுன்னு சொல்லி என்கிட்ட பாப்பா போய் கேட்டிருக்கார் பிரின்சிபல்கிட்ட. பிரின்சிபலும் பாப்பாவும் நல்ல நெருக்கமான கூட்டாளி மாதிரி. எங்கள் பிள்ளைகள் எங்கன்னு கேட்டோன்னே அவனுங்களை காணதில்லை. நான் பிரின்சிபல் சொல்லிக்காரு, நான் கேள்விப்பட்டேன் இவர்கள் படம் பார்க்க போயிருக்கானுன்னு சொல்லி. அப்போ இவர் பாப்பா சொல்லிக்கார் அப்படின்னா, ரைட் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வருவா தானே, நீ நல்லா பார்த்து கவனிச்சிக்க மச்சான்னு சொல்லி போட்டு இவர் வந்துட்டார். அப்போ நாங்கள் வீட்டை வந்தோடனே டைம் போயிட்டு 12 மணிக்கு பிறகு தான் இப்போ வரப்போகிறோம். நாங்கள் வந்தோடனே வீட்டை வந்தோடனே கதவை தட்டுறேன். நான் கதவெல்லாம் பூட்டி போட்டாங்க வீட்டு. தட்டினா நம்ம எனக்கு பேசுகிறா, நீ படம் பார்க்க போனேன் அங்கே இஞ்ச இன்னும் விடிஞ்சோடனே பாப்பா கவனிச்சு கொண்டு வர அங்கே இஞ்சுண்டு. அப்போ நான் விடிஞ்சோடனே நமக்கு அடி விழ போகுதுன்னு சொல்லி ஒன்றுமே நடக்கலை. அப்போ நான் பார்த்தோம், ரைட் ஓகே நான் பிரச்சனை பள்ளிக்கூடத்துக்கு நைஸாக போகிறோம். நாங்கள் அங்கே போனோடனே அங்கே முதல்ல என்ன நடக்குதுன்னு சொன்னால், விளையாட்டு போட்டியில் தெரிவு செய்யப்பட்ட சாம்பியன் மாதிரி எல்லாரையும் அந்த உங்களுக்கு தெரியுதா, நீங்களும் படித்த காலங்களில், அதாவது முன்னுக்கு மேசையெல்லாம் போட்டு ஆக்களை மேலுக்கு நிப்பாட்டி சாலியின் சாம்பியனை வந்திருக்கார், ஹசார் சாம்பியனை வந்திருக்கார், அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிறகு காட்டி எல்லாம் செஞ்சு பிள்ளைகள்லாம் கையடிக்க வச்சு எல்லாம் செஞ்சு போட்டு அதே ஸ்டேஜில் இவர் பேசுகிறார் பிரின்சிபல். எங்களுக்கு தெரியாமல் எங்களோட படம் பார்க்க போன 5 பேருன்னு சொல்லி என்னோட சேர்த்து 5 பேரை சொல்லி இவங்களுக்கு பகிரங்க தண்டனைன்னு சொல்லி அவடத்துலேயே வச்சு எங்களுக்கு பெரும்பால் அடிபட்டுச்சு. ஆனால் அதே அதில் அந்த பிரின்சிபல் முகத்தை போயிட்டார் சாவில் அமித் சார்னு சொல்லி உண்மையில அருமையான ஒரு பிரின்சிபல். அதுக்கு பிந்தின சேர்மாரெல்லாம் இருந்தார்கள் எல்லாம் சொன்னாங்க, உண்மையிலே சாலியின் நாங்கள் அந்நேரம் உங்களுக்கு அடிச்சிருப்போம், இன்றைக்கு உங்களால் நாங்கள் பெருமைப்படுறோம். என்னன்னா நான் படிப்பிச்ச ஒரு மாணவன் சாலியின், நாடு முழுக்க சாலியனை பற்றி தெரியுதே அப்படின்ட்டு சொல்லி அந்த பேர் அவ்வளோ பிரபலமாக இருக்கு. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்குள்ள இன்னும் சில கேள்விகளை பர்சனலாக இருந்ததுல இருந்து தவிர்த்து பொது உடைமையில் பொது விஷயங்கள் சார்ந்த கேள்விகளாக அவங்கள்ட்ட கேட்க இருக்கு. அதாவது தொடர்ச்சியாக இந்த பிறை பார்ப்பது சம்பந்தமான இதில் பங்கேற்றுவாருங்க. அதோட அனுபவம், அதே மாதிரி அதில் உங்களுக்கு நிறைய விமர்சனங்களும் வாரதை பார்க்குறோம். அதே மாதிரி அந்த சமூக ரீதியான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அதை பார்க்கக்கூடியவர்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். புஷ்பா, உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விடயம், ஆத்ம ரீதியாக நான் சந்தோஷப்படுகின்ற விடயம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகளில் நான் பிறந்ததிலிருந்து நான் தொழிலுக்கு வந்த காலங்களில் இருந்து நான் உண்மையாகவே நான் மனசால சந்தோஷப்படுற ஒரு விடயம் அந்த புரைக்குழுவில் நான் இணைத்து கொள்ளப்பட்டது. அதாவது இலங்கட வரலாற்றில் வளிமண்டலவியல் திணைக்களத்தில் இருந்து ஒரு நபர் புரைக்குழுவுக்குள்ளே உள்வாங்கப்பட்டேன்னா அது நான் தான் ஃபர்ஸ்ட் விஷயம். அது அவங்க தெரியும் தானே, நமக்கு 4 விடயங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த மழை பெய்கிற விடயங்கள், அந்த இதுகளில் வானியல் சம்பந்தப்பட்ட விடயமும் அந்த இதில் மிக முக்கியமான ஒரு விடயம், 4வது விடயமாக சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு வானியல் அறிஞர் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு இடம் உண்டு. அப்போ அதுக்காகத்தான் அவங்க என்னை அதில் இணைத்து கொண்டார்கள். இது நல்ல விடயம், இதை நான் சொல்லணும். அவங்க உண்மையாகவே என்ன அந்த புரைக்குழுவுக்கு உள்வாங்குவதற்கு பல காலம் சென்றது. இந்த ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்க, என்ன பார்த்துருக்காங்க, எங்களோட வீட்டை வந்தாங்க, என்னுடைய நடைமுறைகள், அதாவது நான் எப்படி என்ன ஃபாலோ பண்ணி அவங்களே சொன்னாங்க. அப்படி ஃபாலோ பண்ணித்தான் அவங்க, அதாவது இவர் இந்த புரைக்குழுவுக்குள்ள உள்வாங்கப்படுவதற்கு இவர் பொருத்தமானவரா, ஒரு இஸ்லாமிய ஆளாக இருக்கலாம், ஆனால் அவர் நடைமுறை சரியாக இருக்கணுங்கிறதெல்லாம் பார்த்து தான் என்ன எடுத்தாங்க.
அப்போ நான் அங்கே போய் அங்கே நாங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் வார ஒவ்வொரு மாதமும் பிறை பார்க்கப்படுது. ஒவ்வொரு மாதமும் இப்போ அதிகமான முஸ்லிமாக்களுக்கு இந்த விடயம் தெரியாது. இப்போ முஸ்லீம் தவிர்ந்த அந்நிய மத சகோதரங்களுக்கு தெரியாமல் இருப்பதை விட முஸ்லீம் சகோதரர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது மனவருத்தத்துக்குரிய விடயம் இது. ஒவ்வொரு மாதமும் பிறை பார்க்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு மாதமும் பெரிய பள்ளியிலே, கொழும்பு பெரிய பள்ளியில் பிறை பார்க்குற இடத்துக்கு நீங்களும் வாரீங்க, நான் பார்க்குறது. நீங்கள் கட்டாயம் நீங்கள் வருவீங்க. அப்போ அதுக்குள்ளே அந்த நிறைவேற்று குழு அங்கே இருந்து அவங்க தான் தீர்மானிக்கிறது அந்த இடத்துல. அது அதாவது இலங்கையில் பல இடங்களில் நான் நினைக்கிறேன் ஒரு 50 இடங்கள்லையாவது, குறைந்தது 50 இடங்களிலேயாவது புரை பார்க்குற அந்த குரூப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவங்கள்ட்ட இருந்தால் அந்த புரை பார்க்குற இதுகள் எல்லாம் இருக்குது. இதில் சில பிரச்சனைகள் என்னென்னா, சர்வதேச புறையை வச்சு சிலர் அதை குழப்புறாங்க. அதாவது சர்வதேச புறையை வச்சு தான் நாங்கள் இலங்கையில் நாங்கள் இது பார்க்கலாம்னு சொல்லி. ஆனால் உண்மையாகவே புரை பார்க்கப்படுது அப்படின்னா, புரை பார்த்தத்துலேருந்து 29வது நாள் புரை பார்க்கப்படுகிறது. அதுவும் இலங்கையில் புரை வெற்றுக்கண்ணால் தென்பட வேணும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெற்றுக்கண்ணால் புரை பார்க்கக்கூடிய நாளையில் வானிலை என்ன தாக்கம் செலுத்துகிறது. இப்போ அந்த டைமில் உண்மையாகவே புறை பார்க்கக்கூடிய புறை எங்களுக்கு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் மேகமூட்டங்கள் மறைக்கலாம். அல்லது ட்விலைட்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குது. அதாவது இப்போ சூரியன் மறைஞ்சு போகிற நேரம் கடல் மேற்பரப்பில் ஒளிக்கீற்றுகள் நிற்கும். அந்த ஒளிக்கீற்றுகள் மறைக்கலாம். இப்போ அதை பார்க்குறோன்னா நாங்கள் ஃப்ளைட்டில் போய் தான் பார்க்கணும். ஆனால் வேறு சாஃப்ட்வேர்கள் வச்சு சில நேரங்கள் பார்க்கலாம். ஆனால் அப்படி பார்க்க சொல்லப்படலை அதில். அதாவது வெற்றுக்கண்ணால் பார்க்கணுங்கிற ஒரு இது ஒன்று தான் இதில் சொல்லப்படுகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இப்போ எத்தனையோ பேர் என்னிட்ட கேட்டிருந்தாங்க. அதாவது இப்போ பெருநாள் நாளையில் பெருநாள் பிறகண்டு சொல்லாமல் அடுத்த நாள் பெருநாளை கொண்டாடுகிறார்கள். உண்மையாகவே அங்கு அந்த இடத்துக்கு வந்த உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், அங்கே இருக்கிற மௌலவிமார் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி. அவங்க தீர்மானம் எடுக்கிறதில்ல, வெளி மாவட்டங்களில் இருந்து வார முடிவுகளை வச்சு தான் அங்கே தீர்மானங்கள் எடுக்கப்படுகிறது. ஒரு தனி நபர் தீர்மானம் எடுக்கிறதில்ல. 20க்கும் 25க்கும் இடைப்பட்ட முக்கிய நபர்கள் இருந்து அந்த தீர்மானத்தை இது பண்ணுகிறார்கள். ஒரு குழு அங்கே இயங்கவில்லை. அதாவது கொழும்பு பெரிய பள்ளிவாசல் மாத்திரம் அங்கே இயங்கவில்லை. ஜமியத்துல் உலமா இருக்குது, கொழும்பு பெரிய பள்ளிவாசல் குறைக்குழு இருக்குது, மேமன் சங்க உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மற்றது முஸ்லீம் கலாச்சார திணைக்கள உயர் அதிகாரிகள் அங்கே வராங்க. வளிமண்டலவியல் சார்பாக நான் போகிறேன். அப்படி தனி ஒரு அமைப்பு மாத்திரம் அந்த முடிவு எடுக்கிறது இல்லை. ஆகவே அங்கு அல்லாவுக்கு மத்தியமாக அங்கே சரியான முடிவு தான் அங்கே எடுக்கப்படுகிறது. நிச்சயமா சம்பந்தமா நம்ம தனிப்பட்ட ரீதியிலே ஒரு இன்டர்வியூ செய்யணும் வேண்டாம். அது மேலே இருக்கிற தாக்கங்கள், அது மேலே வர இந்த மாதிரி இடங்கள்ல பொதுவாக சமூக ரீதியான விஷயங்கள்ல பங்கேற்கும் போது அது மேலே 2 மாதிரியும் இருக்கும். நல்லது கருத்தும் இருக்கும், அது சாராத கருத்துக்களும் இருக்கும். தொடர்ச்சியாக பேசுவோம். இறுதியா சார், இந்த துறையில் நீங்கள் நிறைய அனுபவங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய நபர்களை தாண்டி வந்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த துறைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்க என்ன மாதிரியான கல்வி முறைகளை தெரிவு செய்யணும், அப்படி இல்லைன்னா அவர் இந்த துறைக்கு வர்றதுன்னா என்ன செய்யணும் அடிப்படையாக? இது ஒரு உண்மையிலே நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது. இவர் இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணின காலத்தில், நாங்கள் எக்ஸாம் எழுதி நாங்கள் ஜாயின் பண்ணின காலத்தில் நாங்கள் சயின்ஸில் 2 இருக்கு தானே A லெவலில். ஒன்று மெத்ஸ், மற்றது பயோ சயின்ஸ், மெத் சயின்ஸ்ன்னு சொல்லி. அப்போ நான் போனது பயோ சயின்ஸில் போனது. நான் அப்போ கெமிஸ்ட்ரி இதோட போனேன். பிசிக்ஸும் அதில் சம்மந்தப்பட்டிருந்தது. ஏன்னா பிசிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த எங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குது. அதாவது ஃப்ளைட் மூவ் பண்ணுறது சம்பந்தமானது படிக்கிறேன்னா அதுக்கு அந்த ஃபிசிக்ஸ் கட்டாயம் தேவைப்படும். அப்போ இப்போ என்னன்னு சொன்னால், டிகிரி முடித்தவங்களை ஃபிசிக்ஸ் துறையில், அதாவது ஃபிசிக்கல் சயின்ஸ் டிகிரி முடித்தவங்களை தான் இதில் ஜாயின் பண்ணப்படுது. இப்போ அவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணி நீ அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அவங்க போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாகவே கட்டாயம் எங்களோட மாணவர்களுக்கு நான் சொல்கிறது, இந்த துறைகளுக்குள்ளே வரணும். என்றால் ஒரு காலத்தில் இது சம்பந்தமான துறைகள் யாருக்கும் தெரியாத துறைகள். ஆனால் இது இப்போ உலகத்தில் அநேகமாக காலநிலை மாற்றங்கள் என்று சொல்கிற நேரம் இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை இது வைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே மாணவர்கள் கட்டாயம் இதை
படித்து வரணும். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேறு துறைகளில் படித்து வர்றது. இப்போ உதாரணமாக நான் ஒரு ஒரு இன்டர்வியூ ஒன்றுக்கு நான் போயிருந்தேன். நிந்தவர் டுடேங்கிற ஒரு இன்டர்வியூ ஒன்றுக்கு போயிருந்தேன். அந்த இன்டர்வியூவில் என்னுடைய மனைவியையும் அவங்க பேட்டியாண்டார்கள். அது காரணம் என்னடுச்சுன்னா, என்னுடைய மனைவி SLBCயில் 6 வருஷம் ப்ரொடியூசராக இருந்திருக்கா. அப்போ அவடத்தை கேட்டாங்க, இப்படி உங்களையும் ஒரு பேட்டிக்கு எடுக்கணும்னு சொல்லி. அவகிட்ட கேட்ட கேள்வி, உங்களோட கணவன் இப்படி ஒரு பிரபலியமான ஆளாக வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களத்தில் இருக்காரு தானே, நீங்களும் புவியியல் துறை பட்டதாரியாக இருக்கீங்கன்னு, நீங்கள் ஏன் இதில் இணைஞ்சு கொள்ளையிலான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன கதை என்னன்னு சொன்னால், ஒரு காலமும் வேறு சயின்ஸ் இல்லாமல் வேறு ஆக்கள் அதுக்குள்ளே இணைய இயலாதுன்னு சொல்லி. ஆகவே சயின்ஸ் துறையில் ஃபிசிக்ஸில் படித்து வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உள்ளுக்கு வந்தால் நிச்சயமாக பெரிய பெரிய இடங்களுக்கு செல்றதுக்கு வாய்ப்பு வள்ளிக்கு. நிச்சயமா இது சம்பந்தமாக பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற காலநிலை மாற்றங்கள், வானிலை மாற்றங்கள், அதே மாதிரி கண்டத்தட்டுகள் மூவ் ஆகுறது, அதே மாதிரி பனிமலை உருகுறது, இது மாதிரி நிறைய இருக்கு. ஆனா நிறைய பேசுறதுக்குரிய நேரம் தான் போதாது. இன்றைக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில இன்னும் பல தகவல்களோடு சந்திக்கலாம். இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி ரிஸ்வான். என்னையும் நீங்க உங்களோட பிறை டிவியின் மூலமாக அழைத்து எனக்கு டான் டிவி மூலமாக என்னை அழைத்து உங்களுடைய பேட்டிக்கு என்னை எடுத்ததுக்காக நான் ரிஸ்வான் விசேடமாக உங்களுக்கும் டான் டிவிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். இன்றைய நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவில் ஈடுபட்ட திவாகர், சுதர்ஷினி, சஞ்சய், வினீத், சல்மான் ஆகியோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ரிஸ்வான். நன்றி, வணக்கம்.